யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம் இப்படியாக சொல்கிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் பாடு உண்டு, உபத்திரம் உண்டு. ஒருத்தவங்களோட வெளித்தோற்றத்தை பார்த்து நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது, இவங்களுக்கு பாடு இல்லை அப்படின்ட்டு. ஆனா ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையை நம்ம கேட்டு பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலயும் பாடு இருக்கு. ஆனா இதன் மத்தியிலையும் நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் நம்மளை ஜெயிக்க வைக்கிறவர். ஏன்னா அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்துல அநேக பாடுகளை ஜெயித்தாரு. நம்ம அநேக நேரம் நினைக்கிறோம், நமக்கு பாடு உபத்திரவங்கள் வரும்போது ஆண்டவர் நம்மளை பார்க்கல, அவர் நம்மளை கைவிட்டாரு அப்படின்ட்டு. ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. ஆண்டவர் நினைக்கிறது என்னன்னா, ஒரு பிரச்சனை போராட்டங்கள் வருதுன்னா அதன் வழியா கடந்து போய் அதை நம்ம ஜெயிக்கணும். அதை ஆண்டவர் நமக்கு ஸ்கிப் பண்ண மாட்டாரு. அதன் வழியா கடந்து போகும்போது அதுல ஒரு ஜெயத்தை நமக்கு தருவாரு. ஏசப்பா இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்துல சாதாரண ஒரு மனுஷன மாதிரிதான் இருந்தாரு. ஆனா ஆண்டவர் அநேக அற்புதங்களை அதிசயங்களை செஞ்சாரு. அதே நேரத்துல அநேக பேர் அவரை வெறுத்தாங்க, ஒதுக்குனாங்க, இன்னும் தூஷித்தாங்க, அவமானப்படுத்தினாங்க. ஆனா அவர்கள் மத்தியிலையும் ஆண்டவர் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கைய வாழ்ந்தாரு. இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலயும் பாடு உபத்திரங்கள் வரும்போது ஆண்டவருக்குள்ளாடி நம்ம இருக்கணும். அப்போ நம்ம எந்த பிரச்சனையும் எந்த போராட்டத்தையும் பார்த்து நம்ம சோர்ந்து போக மாட்டோம். அதுல நம்ம ஜெயம் பெற்றவர்களா காணப்படுவோம். ஏன்னா ஜெயித்த ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது இந்த பிரச்சனை போராட்டங்கள் ஒன்றும் நம்மளை எதுவுமே செய்யாது. விசுவாசிங்க, அற்புதங்கள் எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.